ரொம்ப ரசமா அந்த மதுரமா பேசுறாள் நம்ம ராமதாசியர். அதுக்காகத்தான் அவளை பேச சொல்றது. ராமசுவாமிவாள் ராமதாசியர் அவள்லாம் அனுபவிச்சு உள்ளூர பேசுறாள். இப்படி எல்லாம் நல்லவாள்லாம் அவள்லாம் லௌகிகாலா இருந்து இப்ப நாங்களாவது எங்களுக்கு எல்லாம் என்னமோ இதே பழக்கம், அவளுக்கு இது என்ன இதே வழக்கமா? அப்படி இல்லை. அப்படி இருந்து இதுல ஈடுபட்டு அவ்வளவு அழகா இருக்கிறது ரொம்ப பெருமை. அதோட சாந்தி, அடக்கம், ஆச்சாரம் எல்லாம் இருக்குன்னு அவன் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது 2 பேர் நிலம் இருந்துட்டா அது படுத்துற பாட்டை பார்த்தா அவன் சில ஊர்களில் பார்த்தேலாம் தெரியும்னே. அவன் துராச்சாரம் இதுல அனுஷ்டிக்க கூட வேணா, அனுஷ்டிக்கிறவாளை பரியாசம் பண்ணாம இருந்தா கூட போறோம்னே. அப்படிலாம் கூட பண்ணுவாள். நம்ம தேசங்கள்ல இன்னும் அது மாதிரி எல்லாம் வரல. எல்லாரும் நல்லவாளா இருக்காள். அனுஷ்டானத்துல ருச்சி இருக்கு. ஏதாவது கொஞ்சம் தவறி இருந்தா கூட பின்னாடி சரியா போடும்னே. புண்ணியம்னா இருக்கணும், அது சரியா ஆக்கிவிடும். இப்படி 3 பெண்கள் பிறந்தாள். உத்தரத்தை எடுத்து கொடுக்குறான் தம்பி பிள்ளைவன். பாக்கி சிஷ்யெல்லாம் பயப்படுறா. நம்ம சொல்லாம கூடாதுன்னு. நான் என்ன கரடியா பிள்ளையா சொல்லப்படாதாவா? அவ நடுப்புற சொல்லாம கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் குழந்தையோ இல்லையோ தைரியமா ஆக்கூத்திங்கிறான். எனக்கு மறந்து போயிடுவோன்னுட்டு ஆகூதி தேவஹூதிஷ்ட பிரசூதிரிதிஸ்ருதா ஆகூதிம் ருச்சயே பிராதாதே அதிப்ராத்ருமதீம் நுபா. ஆகூதி, தேவஹூதி, பிரசூதின்னு 3 பெண். பிரியவர்த்தன், உத்தானபாதன் 2 பிள்ளை மனுக்கு பிறந்தாள். மனு வம்சத்தை பத்தி காட்டா அவ குடும்ப புண்ணியங்கள்லாம் நமக்கு வருதா, அதுக்காக காக்கணும் விட்டாள். அதுக்காகத்தான் சிரவணம் பண்றது. ராஜாக்களை பத்தி காட்டா அவ குடும்பத்து புண்ணியங்கள்லாம் வருதா, அவளுக்கும் குறையில நமக்கும் வளர்றது. இதுல என்ன நஷ்டம்? காப்பமே நாள். ஆகூத்திய ருச்சின்னு ஒருத்தர் கொடுத்தாள். தேவஹூத்திய யாரு கொடுக்கறதுன்னு புரியல. பையன் ஆம்படல. அப்பவே ஜெகத் சிருஷ்டி ஆரம்பம். அப்பதான் பையனே இல்லை உலகத்துல. யாரா பையன்கள் நிறைய இருக்கிறதா இருந்தா காலேஜுக்கு போற பையனெல்லாம் கேட்கலாம், நீ என்ன காஸ்ட், நீ என்ன கோத்திரம் கேட்கறான். திணையில உட்காந்துனபடியே காலேஜுக்கு போற பையல என்ன கோத்திரம்னா அவன் வடமாங்கிறான், பிரச்சரணம்ங்கிறான். அவனுக்கு கோத்திரத்துக்கும் ஜாதிக்கும் புரியல என்ன வித்தியாசம். அவன் அப்பாவை கேட்டா அவரும் தெரியலேங்கிற. அவன் வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபைக்கு ஒரு கழுத்தை பணம் கேட்டது. நீர் என்ன கோத்திரம்னு கேட்டார் சீதாராமையர். தெரியலேன்னார். அவன் பணம் வேண்டான்னு விட்டேன். என்ன இப்படி அவர் அந்த கழவர் காதல விட முடியாவே சொன்னேன். அந்த கழுத்தும் பணம் வேண்டாம்னே. ஏன் இப்படி சொல்றேன்னா, கோத்திரம் தெரியாத நீ என்னத்துக்கு நீ பணம் கொடுக்குற? உன் பணத்தை வாங்கி இனிமே இல்ல கோத்திரம் தெரிஞ்சவனும் கட்டு போடுவோம் வேண்டாம் போன்னு சொன்னேன். இப்படி இருக்குன்னு உங்களுக்கு இது ஆச்சரியமா தோணும். அது தெரியலேங்கிறது கோத்திரமே கல்லாட்டமா இருக்கு. பிரயோஜனம் பூபாரம். அப்படி இல்லாம ஜென்மா வீணா போச்சேன்னு வருத்தமா இருக்கு. என்ன அவர்கிட்ட எனக்கு துவேஷமா? இப்படி கூட ஒரு மனுஷன் இருக்கானேன்னு ஆச்சரியமா இருக்கு. அப்படி நம்ம தேசம் அப்படி ஆகலாமா? பரதகண்டம் பாக்கி தேசத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்குற தேசம் இது. தர்மக்ஷேத்திரம் இது. இதுவே கெட்டு போச்சுன்னா அப்புறம் என்னமா பாக்கி ஊர் நல்லா இருக்கு. இங்க கெட்டு போன இந்த காத்து தான் ரஷ்யாவில நாஸ்திக்கம் வளர்றது. ஆனா அந்த ஊர் தேவையிலேன்னு தோன்றது. அந்த ஊர்ல இருந்து நடந்தத ஹிந்து பேப்பரை எனக்கு கொடுத்து அர்த்தம் சொன்னால் ஒரு பெரிய மனுஷர் பட்டத்துல நலச்சரித்திரத்தை நாடகம் போட்டு லட்சம் ஜனம் பார்த்து கண்ணால ஜலம் விட்டாலாம். இனிமே என்ன வேணும் நம்ம நலச்சரித்திரத்தினுடைய பெருமை? இப்படி கூட ஒரு தமயந்தி உண்டா? இப்படி ஒரு நலன் உண்டா தர்மத்தை காக்கிறதுக்காக? அப்படி கண்ணால ஜலம் விட்டாலும் அதை கத்திரிச்சு வச்சிருக்கேன் ஆத்துல. ஹிந்து பேப்பர்ல வந்தது நலச்சரித்திரம். அந்த நாஸ்திக தேசத்துல அங்க என்ன தேனும் பாலுமாவா ஓடுறது ரிஷியா தேசத்துல. எல்லா பையங்களும் அழுதுகிட்டு இருக்கான். வினோபாவா அந்த ஊர்ல போனா 1,00,000 ஏக்கர் வாங்கலாம்னு ஒரு நாளைக்கு. விளையாத பூமி தானம். நாஸ்திக தேசம் என்னமா நன்னா இருக்கும். அந்த தேசங்கள்ல எல்லாம் நாஸ்திகம் வந்ததுக்கு கூட காரணம் நம்ம ஊர்ல இருக்கிற கோளாறுகள் தான். இந்த காத்து தான் அங்க எல்லாம் அடிச்சிருக்கு. இங்க சரியா இருந்தா அதெல்லாம் கூட நல்லவனா கூட ஆயிடுவோம். ஏதாவது அங்க நல்லது இருந்தா நம்ம நல்லது போய் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தேவஹூத்தியை எங்க கொடுக்கறதுன்னு புரியல. கவலைப்பட்டு பிரம்மாவை போய் கேட்டாள். என் புள்ள சாயிலிருந்து உண்டாயிருக்கான். கர்தமன்னு 10,000 வருஷமா பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கான். பிந்துஸ்வர தீரத்துல இருக்கான். சரஸ்வதி நதி கரை. அங்க போய் தேர்ல கொண்டு போய் நிர்பந்தம் பண்ணு சொன்னாள். மனு தன் பெண்ணை தேவஹூத்தி அழிச்சுட்டு பத்னி சதரூபியை அழிச்சுக்கிட்டு காட்டுல போய் தேடி கண்டுபிடிச்சார் அவர் பிரம்மச்சாரிய. அவர் என்ன பிகு பண்றார்? பண்ண மாட்டாரோ? ஆடூரில ஒரே ஒரு வண்டி நின்னா ராத்திரி மழையில. அவன் கோனேராஜபுரம் போனோம் வரையான் வரலங்கிறான். மோட்சத்துக்கா நிக்கிற என்ன அர்த்தம்? காட்டதெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்கா வரலேம்மா? அவசியமா போனோம். அவசியமா போனோம்னா முடியாது போங்க. 10 வண்டியா இருந்தா நான் வரேம்மா.
அது மாதிரி அவர் ஒரே பிரம்மச்சாரி பிகு பண்றார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்குதான் உத்தேசம் இல்லைங்கிறார். இல்லைங்கிறார். அப்புறம் உடனே உள்ள இறங்கி அவர் ராஜகன்னிக்கே கந்தர்வன் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஸ்திரீ நான் விவாகம் பண்ணிக்குவாதுன்னாள். இல்ல உங்களைத்தான் பண்ணிப்பேன்னு சொல்றான்னாள். அப்படியானா ஒரு ஒப்பந்தத்துக்கு அவ சம்மதப்படுவடான்னாள். என்னன்னாள், என்னைக்காவது எனக்கு என்னைக்கு தோன்றுதோ அன்னைக்கு அங்கசங்கம் ஏற்படும். குழந்தை பிறந்துட்டோ அப்புறம் அவளோட நான் பேச மாட்டேன், சன்னியாசம் பண்ணி கொடுப்பேன், இஷ்டமானு கேட்டாள். ஆஹான்னு என்ன ஏதோ கல்யாணம்னு ஆகட்டும், ஒரு குழந்தைன்னு பிறக்கட்டும் போரும் தோணி போச்சு. அப்படி நம்ம தேசத்துல குழந்தை கல்யாணம் ஆகலைன்னா அப்படி கவலைப்படுவாள். அதை அப்படி இழுத்து விட்டுணுமா, அதை வச்சுட்டு இருக்க கூடாதான் ரொம்ப நாள். அதுக்காக கவலைப்பட்டாள். கன்னிகாதானம் பண்ணினாள். பண்ணின உடனே கர்தமர் சொன்னார், தேவஹூதி அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போகணுங்கிறாள் மனு பத்னியும். நீ வேணா தேர்ல போய் இருந்து ஒரு 4 மாசம் அங்க இருந்துட்டு அப்புறம் வாயே நாளா. இன்னுமே எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தான் விட்டாளா. பித்ருப்யாம் பிரஸ்திதோ சாத்வி பிரீத்யா முதல்ல குழந்தைகளை கொண்டு புக்காத்துல விட்டுட்டு அப்பா அம்மா பரப்புற போது கண் கலங்கும். பொண்களுக்கு கண் கலங்குற பொண்ணு கூட தேவையில்லை. என்ன சிலது துணியை சுருட்டின்னு ஆடுகிற ஸ்டேஷனுக்கு அவனுக்கு முன்னாடி போடும்னே, அப்பாவுக்கு முன்னாடி. அந்த அங்கேயே இருந்து வழக்கமோ இல்லையா, ஒடியே போடும்னே அப்பாவோட சேர்ந்து ரயில்ல வரணும்னு. இவ என்ன பண்ணினான் தேவஹூதி கிட்டக்க இருக்க ஆடுகிறேன்னு சொன்னேன். ரொம்ப இங்கீதம் தெரிஞ்சு சுஷ்ரூஷ பண்ணினாலாம் பர்த்தாவுக்கு. அப்பா அம்மா ஊருக்கு பரப்பிட்ட உடனே இங்கீதம் தெரிஞ்சு பரிச்சரிய பண்ணினாளா. என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணின அந்த மவுசுல ஒரு 10-20 நாளைக்கு பிரமாதப்படும். அங்க இருந்து பம்பாயில இருந்து பட்டணத்தை கட்டணத்தை வாங்கிட்டு போய் ஷேட்டு கடையில அது அப்படியே பொட்டலமா இந்த பயில கொடுப்பள். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமோ, எங்க அம்மா கூட இப்படி கொடுத்தது இல்லை, அப்படி கொடுக்குறா அம்மன். அம்மா இவன் அவ அப்படி கொடுக்குறா அம்மன். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவ என்னமோ பசு நெய் வச்சு ஆத்துல பண்ண பட்டணமா நினைச்சிட்டு இருக்கான். வனஸ்பதியில 18 நாள் முன்னாடி பண்ண பட்டணம் கடையில வாங்கினது. இந்த பயலுக்கு காலமாட்டுக்கு கடலை புண்ணாக்கு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கா. அதை நினைச்சுக்கிட்டு 10-15 நாளைக்கு உபச்சாரம் பிரமாதமா நடக்கும். அதை பார்த்து பிரமிச்சுட்டு இருப்பான். அது 10 நாளைக்கு அப்படி இருக்கும். அப்புறம் உடனே இவன் அப்புறம் கலர வேண்டியதுதான். அப்படி ஆயிடும். அப்படியோ நாள் நித்தியம் நித்தியம் சுஷ்ரூஷ பண்ணினாலாம். அகோராத்திரம் நித்தியமா பண்ணினான் நாள். என்னமோ கல்யாணம் பண்ணிவிட்டோம் செஞ்சுதானே ஆகணும்னு செஞ்சாலோ நாள் பிரீத்தியா அன்போட சுஷ்ரூஷ பண்ணினாலாம். தேவஹூதி கர்த்தம் இருக்கு. என்ன பாக்கியம், குங்குமமும் புஷ்பமும் இப்படி பர்த்தா இருக்கிறதுனால இந்த பாக்கியம். அப்படி சந்தோஷப்பட்டு நித்தியம் யார் யாருக்கு பண்ணினா போல என்னால் சுகாச்சாரியாள் பவானி சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணா போல பண்ணினாள்ங்கிறாள். பார்வதியை போய் பிடிச்சு விட்டாள் அந்த பதிவிரத்தையை சொல்றதுக்கு. மகாலட்சுமி பதிவிரத்தை இல்லையா, அவளை சொல்லப்படாதா? பார்வதி பரமேஸ்வரனுக்கு சிசூட்டம் பண்றதுதான் ஆச்சரியம். ஏன்னா காளமாடு வாகனம், விஷம் சாப்பாடு, பித்தன், ருத்ரபூமியில வாசம், கழுத்துல பாம்பு, கையில பிரம்ம கபாலம், தலையில ஜட்ட, இவனை போய் சுத்திக்கிட்டு இருக்காள அவன் உஷத்தி. ஆதிசேஷ தல்பம், வனமாலை, பீதாம்பரம், கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், பிரணவாகாரமான மஞ்சம், சனகாதி சேவை, சதுர்வேத ஸ்தோத்திரம், நாராயணன். அவனை பஜிக்கிறது ஆச்சரியமா என்ன? பவானி பரமேஸ்வரனுக்கு பார்வதி சுஷ்ரூஷ பண்றதுதான் ஆச்சரியமா. அது மாதிரி சுஷ்ரூஷ பண்ணினாள். அவள் நம்பி செஞ்சாலாம். ஆயிரக்கணக்கான வருஷம் சுஷ்ரூஷ பண்ணி அவர் சமாதியில இருப்பார். சமாதி கலையும் 10 நாள் 8 நாளைக்கு ஒரு தடவை காய்கிழங்க கையில நறுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே மயிலுக்கு சாவி கொடுக்குறவங்க மாதிரி நினைப்பலாம். கொடுப்பலாம், வாங்கி சாப்பிடுவோர், பேச மாட்டார். மறுபடியும் ஆரம்பிச்சு விடுவோர். பூஜை, தியானம், சமாதி, ஸ்நானம், கூட ஓடுவோள், மறுபடியை தோச்சு கட்டுவோள். இப்படி பண்ணிட்டே இருந்தாள். ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகி இவர் பேசவே இல்லை. ஒரு நாளைக்கு சமாதி கலைஞ்சு காழ்கிழங்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல கொடுக்காம கையில வச்சுட்டு இருந்தாள். நிமிந்து பார்த்தார். கண்ணுல இருந்து ஜலத்தை கலகலன்னு கொட்டினாள். என்ன கண்ணுல இருந்து ஜலம் வருதுன்னு கேட்டாள். எஸ்தேபியதாய் சகுது அங்கசங்கா. ஒரு முறை அங்கசங்கம் உண்டுன்னு சொன்னேலா, 1000 வருஷம் ஆச்சே பேசவே இல்லையே நாளா. அஷடே இதுக்காக கண்ணுல இருந்து ஜலம் விடுறியா? உனக்கு காமம் இருக்கா என்னன்னு நாளா? நான் ஸ்திரீ இல்லையா, காமம் இருக்காதான் நாளா? துஷ்டோஹமத்யதவமான விமானதாயா
சுஷ்ரூஷயா பரமயா பரயா ஜபத்யா யோ தேஹினாமயமதீவ சுஹுத்வதேஹா நாவேட்சிதா சமுதிதா சபிதும் மதர்த்தே. அம்மா என் ஹிருதயம் குளிர்ந்து போச்சு, ராஜகுமாரி நீ உன் சரீரத்தை பார்க்காம யோ தேகினாம் அயம் அதீவ சுகிருத்து சோதேகான், இனிமே தேகத்தை காட்டிலும் பிரிய மித்திரன் வேற இல்லையா, அதை கூட நீ பொருள்படுத்தாம எனக்காக இத்தனை பாடுபட்டையே, உனக்கு எதை வேணுமோ பண்றேன்னு ஆளா. அந்த அம்மா உன்னே ஒண்ணு கேட்டாள், ஸ்திரீகளுக்கு வீடு நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவாளா, இந்த கொடி வீட்டுல உங்களோட சேர்ந்து நான் சுகத்தை அனுபவிக்க கூடாது, நல்ல சதிருஷம் விசட்டுவா, ஒரு திவ்ய கிரகத்தை அழகான கிரகம் ஒண்ணு கட்டணும், ராஜகிரகம் மாதிரின்னு ஆளா. தேவஹூதின்னு கூப்பிட்டாள், இந்த சிமெண்டாலையும் கல்லாலையும் நான் கட்டுவேன், விமானம் காமகம் காமகமான விமானத்தை 100 யோஜன நீளம், 100 மைல் நீளம், 10 மைல் அகலம், ஒரு பெரிய விமானத்தை இறக்கினாள் கீழே. தபோபலத்தினால சிருஷ்டிச்சாள், அதிலேயே தந்தத்தினால பண்ணின கட்டுல்கள், அதிலேயே அசுமானகிரி, திவ்யசயனம், வாக்வாபி கூபதட்டாகாதிகள், நதிகள், பர்வதங்கள், ஆக்கிரீடங்கள், ஆராமங்கள் எல்லாம் அதுலயே இருக்கு. தாசிதாச வர்க்கங்கள் எல்லாம் அதுல இருக்கு. அந்த விமானம் காமகமான விமானம், பெட்ரோல் இல்லாம ஆகாசத்துல பறக்கும், டிரைவர் தேவையில்லை, அப்படிப்பட்ட விமானம். அந்த விமானத்தை பார்த்து ஈதிருகிருகம் தத் பஷ்யந்தி, கண்ணால ஜலம் விட்டாளாம் தேவஹூதி. இதெல்லாம் பால்யத்துல என்ன கிடைச்சிருக்கணும், எல்லாம் கடைசியில என்ன கிடைச்சிருக்கு, நாதி பிரீதேன சேதசா, சந்தோஷத்தை அடையலையாம். பால்யத்துல 2 சண்டை போட்டு இருந்துடும், ஷஷ்டி பூர்த்தியில சேர்த்து வச்சுடுவோம் எல்லாருமா, அப்புறம் என்ன யுத்தத்துக்கு தான். ஈதிருகிருகம் தத் பஷ்யந்தி நாதி பிரீதேன சேதசா, இப்படிப்பட்ட கிரகத்தை பார்த்து வருத்தப்பட்டாளாம்.